சாதாரணமாக சொல்வது கூட பூதாகரமாகிவிடும் அரசியலில் அப்படித்தான் மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி பேசியதை சர்ச்சையாக்கியுள்ளார் ராகுல். குடும்பத்தை கவனிக்க முடியாதவர்களால் நாட்டை நிர்வகிக்க முடியாது. மத்திய அமைச்சர் நிதின் கட்கரியின் இந்த கருத்துதான் அரசியல் அரங்கில் தற்போது விவாத பொருளாக மாறியுள்ளது. மோடிக்கு எதிராக கட்கரி சாட்டையை சுழற்றுகிறார் என ஒரு தரப்பும், சாதாரணமாக பேசியதை சர்ச்சையாக்குகிறார் என மற்றொரு தரப்பும் விவாதித்துக் கொண்டிருக்கின்றன. கட்கரி இந்த கருத்தை தெரிவித்திருப்பதுதான் இங்கே கூடுதல் கவனம் பெறுகிறது. பாஜக மற்றும் இந்துத்துவ அமைப்பிலிருந்து மோடியை எதிர்ப்பவர்கள் அவருக்கு மாற்றாக முன்மொழியும் பெயர்தான் நிதின் கட்கரி. வரும் நாடாளுமன்ற தேர்தலில் மோடிக்கு பதிலாக அனைவரையும் அரவணைத்து செல்லும் கட்கரியை பிரதமர் வேட்பாளராக்க வேண்டும் என RSS மற்றும் பாஜக தலைமைக்கு கட்சி நிர்வாகிகள் கோரிக்கை விடுத்திருந்தனர். தெலுங்கு தேசம் உள்ளிட்ட கூட்டணி கட்சிகள் பாஜகவை விட்டு வெளியேறிய போதும் இதே கோரிக்கை வலுப்பெற்றது. ஆனால் இது குறித்து எந்த கருத்தையும் தெரிவிக்காமல் அமைதி காத்தார் கட்கரி. இந்த சூழலில் தனியார் தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த அவர் 2014ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற மாட்டோம் என எண்ணி பொய்யான வாக்குறுதிகளை அளித்ததாக கூற இந்த சர்ச்சை வலுவாக தொடங்கியது. கட்கரி பிரதமர் பதவியை நோக்கி நகர ஆரம்பித்து விட்டாரா என்ற கேள்வி எழ ஆரம்பித்தது. இந்த நிலையில்தான் நாக்பூரில் கட்கரி பேசியது புதிய சர்ச்சைக்கு வித்திட்டுள்ளது. இந்த விவகாரம் தொடர்பாக கட்கரியை ராகுல் புகழ்ந்துள்ளது விவாதத்திற்கு மேலும் வலு சேர்த்துள்ளது. மோடி அரசிற்கு எதிராக காங்கிரஸ் எடுத்துள்ள ஆயுதங்களான ரஃபேல் விவகாரம், விவசாயிகள் பிரச்சனை போன்றவை குறித்தும் கட்கரி பேச வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார் ராகுல். கட்கரியை மோடிக்கு எதிரானவராக மாற்ற எதிர்க்கட்சிகள் முயல்கின்றனவா என்ற கேள்வியை எழுப்பி இருக்கின்றனர் மோடி ஆதரவாளர்கள். பாஜகவை பொறுத்தவரை பிரதமர் வேட்பாளர் யார் என்பதை ஒரு தனிநபர் முடிவெடுக்க முடியாது. தேர்தல் அரசியலை தாண்டி கட்சிக்குள் ஜனநாயகத்தை முன்னிறுத்தும் கட்சி பாஜக என்ற பார்வை இங்கே முக்கியத்துவம் பெறுகிறது. அத்வானியை தவிர்த்து மோடியை பிரதமராக்கிய பாஜகவில் வருங்காலத்தில் யார் வேண்டுமானாலும் பிரதமர் வேட்பாளராகலாம். ஆனால் கட்கரியோ மோடியோ அந்த முடிவை தனித்து எடுத்துவிட முடியாது என்பதே நிதர்சனம். செய்தி பிரிவு, நியூஸ் 7 தமிழ், சென்னை.